ஹாய் ஆல், வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தீபாவளி வரப்போது, அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா செய்ய தெரியாதவங்க கூட செஞ்சுருவாங்க. லட்டு ரொம்ப ஈஸியான முறையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கப்பு ஒரு கப் ஃபுல்லாமே நான் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கப் கடலை மாவு 400 கிராம் வரும். நெய் எடுத்து வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை ரெண்டுமே சரி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 3 ஏலக்காய் தூள் இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். லட்டுக்கு பார்த்தீங்கன்னா கலர் கொடுக்கறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்கல அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சோடாப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். கலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க. அப்போ நம்மளுக்கு மாவில் கெட்டி சேர்ந்துடும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண நீங்கள் சேர்த்துக்கோங்க. பூந்திக்கு பார்த்தீங்கன்னா மாவு நம்ம கலக்கி எடுத்துட்டோம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இந்த கப்பில் ஒரு கப் கடலை மாவு எடுத்தோம். அது 400 கிராம் இருந்துச்சு. சர்க்கரை பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த சர்க்கரை பார்த்தீங்கன்னா 320 கிராம் வரும். இப்போ நம்ம பாகு நம்ம காய்ச்சிடலாம். சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். இப்போது 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடட்டும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு நம்ம சிம்மில் மீடியமில் வச்சு நம்ம கம்பி பதத்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்துக்குவோம். சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சர்க்கரை பாவு எடுத்து கொஞ்சமாக கையில் இப்படி சென்டராக வச்சு பாருங்கள். அந்த நூல் மாதிரி வருதான்னு பாருங்கள். நூல் மாதிரி வருது. இப்போ நம்ம சர்க்கரை பாவு நம்ம இறக்கிக்கலாம். போதும், இந்த பக்குவம் போதும். ரொம்ப நீங்கள் காய்ச்சிட்டிங்க அப்படின்னா சர்க்கரை அந்த சர்க்கரை பாவு நல்லா திக்காயிரும். இந்த பதம் தான் கரெக்டு. பாருங்கள், நூல் மாதிரி வருது பாருங்கள். நூல் மாதிரி வந்துச்சுன்னா போதும். இடித்து வச்சுருக்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு நம்ம இறக்கிக்குவோம். முந்திரி திராட்சையை நம்ம வறுத்துக்கலாம். நெய்யில் போட்டு வறுத்துக்கோங்க. முந்திரி திராட்சையும் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். பூந்தி பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜல்லி கரண்டின்னு இருக்கும். இந்த கரண்டி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் நார்மலாக நம்ம சமைக்கிறதுக்கெல்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா. இந்த கரண்டி கூட எல்லாத்து வீட்லேயும் இருக்கும். நீங்கள் இந்த கரண்டி இல்லைன்னா இந்த கரண்டி, 2 கரண்டியில் நீங்கள் எந்த கரண்டியில் வேணால் நீங்கள் பூந்தி போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த பூந்தி கரண்டியில் தான் இன்றைக்கி பூந்தி போட போகிறேன். பூந்திக்கு நம்ம போட்டுக்கலாம்.
பூந்தி வந்து ரொம்ப வறுத்துறாதீங்க, லைட்டாக மட்டும் வறுத்துக்கோங்க போதும். ரொம்ப கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுக்க வேண்டாம். பூந்தி வந்து நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. பொரிச்சு வச்சிருக்கிற பூந்தியை பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சதை நம்ம சர்க்கரை பாவில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை வந்து சேர்த்துக்கலாம். நெய்யோடையே சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து ஆன் பண்ணிட்டேன். சர்க்கரை பாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு வற்றி கெட்டியான பக்குவத்துக்கு வரும். அந்த பக்குவத்தில் வந்து நம்ம லட்டுக்கு வந்து நம்ம பிடிச்சோன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி இலக்கமாக இருக்குது. நல்லா இந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வற்றிடும். வற்றினதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சோன்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுடலாம். ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 20 நிமிஷம் கழித்து நம்ம வந்து லட்டுக்கு வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் பக்கம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். லட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வத்திருச்சு. இப்போ நம்மளுக்கு கை பொறுக்கிற சூடும் கூட இருக்குது. இப்போ நம்ம உருண்டை வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிக்கோங்க. கை பொறுக்கிற சூட்லேயே வந்து உருண்டை வந்து லட்டுக்கு வந்து பிடிச்சிக்கோங்க. லட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். லட்டு எனக்கு சமைக்க தெரியாது, எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னா கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டிஷ் தான். நீங்களும் இதே போல் லட்டு வந்து உங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.